ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் சிம்பிளான KYC ப்ராசஸில் லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான 3 லோ சிபில் லோன் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே நம்ம லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் ரியல் டைமில் அப்ளை பண்ணும்பொழுதுமே ஸ்டார்டிங் ஒரு 500லேருந்து அதிகபட்சமாக 50,000 வரையிலான ஒரு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங் 500 அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 5,000 அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே கேஸ், இப்போ இந்த 3 அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் லோன் ஃப்ரண்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் வைபவ் வியாபார் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC தான் இந்த அப்ளிகேஷனையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க முத்தூட் ஃபினான்ஸ் கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பத்திலேயே இவங்க ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் 23 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவே இவங்களுடைய வெப்சைட்டில் ஜஸ்ட் ஒரு 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதுமானது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அதுக்கும் கீழே குட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கக்கூடாது. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து மந்த்லி இன்கம் அப்படின்னு பார்க்க 15,000க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இவங்களுடைய வெப்சைட்டில் 10,000க்கு மேலே மந்த்லி இன்கம் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ, இது 3 மட்டுமே போதுமானது தான். சேம் டைம் இவங்களுடைய வெப்சைட்லையும் இதே டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 30,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறத வித்தின் 5 மினிட்ஸில் அப்ரூவல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இந்த 30,000 லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 to 12 months அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்குறதாவும் போட்டிருக்காங்க. இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு. இதுவே ஒருவேளை சேலரிடு பர்சனாக இருந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அதிகபட்சமாக 2 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை 3 to 24 months ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 15.95% அதிகபட்சமாக 35.95% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 16 to 36% அப்படிங்கிறது பர் ஆனியம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1%லேருந்து அதிகபட்சமாக 7.5% வரையிலும் கூட இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் இது ரெண்டும் சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவும் 17%லேருந்து அதிகபட்சமாக 70% வரையிலும் கூட இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லோன் ஃப்ரண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரியுது. ஓகே கேஸ், இப்போ இந்த லிஸ்ட்டில் 2வது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்போலோ கேஷ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ 2025 அக்டோபரில் இருந்து தான் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இது ஒரு புது அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 910 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் 4.2 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலோ ஃபின்வெஸ்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC தான் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஓன் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000லேருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் லோன் அப்ரூவல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 to 9 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 16% வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் GST அப்படிங்கிறதும் அடிஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. பட் இங்கே நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 15%லேருந்து அதிகபட்சமாக 200% வரையிலும் கூட இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சேம் டைம் கண்டிப்பாக சேலரிடு பர்சனாக இருக்கணும், வித் ஸ்டெடி இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. வேலிடான KYC டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னாலும் அங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களுடைய பேன் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு போதுமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்களுடைய வெப்சைட்டில் லோ சிபில் இருந்தாலும் கூட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த அப்ளிகேஷனில் ஒரு சில அப்ளிகேஷன் தான் நல்ல அப்ளிகேஷனாக இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த அப்ளிகேஷனையும் ஒரு அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணலாம். பட்
இருந்தாலும் ரியல் டைமில் இவங்களுடைய ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங் ஒரு 500லேருந்து அதிகபட்சமாக 5000 வரைக்கும் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது தரதாக போட்டிருக்காங்க. அதுலேயுமே செகண்ட் லோன் தேர்ட் லோனுக்கு ஒரு சிலருக்கு வந்து லிமிட்டாக குறைச்சறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் லோனாக தேவைப்படுது அப்படின்னா மேபி இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரிங் அப்ளிகேஷன் தான். ஸோ நம்ம எல்லோருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரிங் அப்ளிகேஷனும் கிஸ்த் அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட ஒரே அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனில் நமக்கே 24,000 அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்க லேட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எஜுகேஷனல் லோன் உள்ளே இருக்குங்கிறது நம்மளுடைய ரெகுலரான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் நமக்கே 24,000 இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா அப் டு 1 lakh வரைக்கும் கூட என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் எல்லோருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 1% per மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்த வரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 17%லேருந்து அதிகபட்சமாக 45% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க 4 RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நாம கிஸ்த் அப்ளிகேஷன்லையோ ரிங் அப்ளிகேஷன்லையோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா SI கிரீவா கேபிட்டல் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதை தவிர்த்து இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் பெரிய அளவில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல. பட் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 அப்ளிகேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக நீங்கள் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.